ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா ஆப்கானிஸ்தான் எதிரான ஃபஸ்ட்டு T20 மேட்ச் மொஹாலியில் இருக்க பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. இந்த ஸ்டேடியத்தில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட், பிச் ரெக்கார்ட், இந்த பிச்சில் லாஸ்ட்டாக நடந்த 3 T20 மேட்சுடைய கம்பேரிசன் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண வீடியோவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அதை பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இந்த பிச்சில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் டீமுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க இந்த பிச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா எடுத்தோம்னா, அவர் லேட்டஸ்ட்டாக எந்த T20 மேட்சையும் விளையாடலை. இந்த பிச்சில் மொத்தம் 3 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. அதில் 35 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 11 இருக்குது. அடுத்து சுப்மன் கில் இந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை. அவர் லேட்டஸ்ட்டாக 2 T20 ஆடிருக்காரு. அதில் 8 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் சரியாக இல்லை. அடுத்து விராட் கோலி இந்த பிச்சில் 3 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. மொத்தமாக 156 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 52 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ T20 எதுவும் விளையாடலை, ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து ஜெய்ஷ்வால் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 124 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 24 ரன்னாக இருக்குது. அடுத்து திலக் வர்மா அந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 5 இன்னிங்ஸில் மொத்தமாக 79 ரன் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 15 இருக்குது. ரிங்கு சிங் இந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 4 இன்னிங்ஸில் மொத்தமாக 134 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 33 இருக்குது. அவர் ஓரளவுக்கு லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அடுத்து சஞ்சு சாம்சன் இந்த பிச்சில் எதுவும் விளையாடலை. அவர் இப்போ தான் T20 மேட்ச் விளையாட போகிறாரு. அவர் விளையாடுனா எப்படி விளையாடுனா நம்ம அடுத்த மேட்ச்சில் தான் பார்க்கணும். அடுத்து அக்ஷர் பட்டேல் இந்த பிச்சில் மொத்தம் 1 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. அதில் 6 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் 33 ரன் அடிச்சிருக்காரு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை. அவர் லேட்டஸ்ட்டாக 2 T20 ஆடிருக்காரு. அதில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அவருக்கு பதில் ரவி பிஷ்ணா இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து அர்ஷதீப் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 5 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு விக்கெட் எடுக்கலை. ஆவேஷ் கான் இந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை. லாஸ்ட்டாக 3 T20 ஆடிருக்காரு. அதில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. முகேஷ் குமார் இந்த பிச்சில் எதுவுமே விளையாடலை. அவருடைய லாஸ்ட் பெர்ஃபார்ம் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 ஃபாஸ்ட் பவுலர் கம்பேர் பண்ணும்போது இவருடைய ஆவரேஜ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இவர் மேபி விளையாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் பார்த்தலாம். இந்த பிளேயர் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் விளையாடலை. அதனால் இவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஹசரத்துல்லா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 T20 85 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 28 இருக்குது. நஜிபுல்லா பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. அதில் 40 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 26 இருக்குது. அதுக்கடுத்து இப்ராஹிம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. 86 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 28 இருக்குது. அடுத்து ரஹமதுல்லா குர்பாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. அதில் 141 அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் 47 இருக்குது. அடுத்து முகமது நபி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 52 ரன் அடிச்சிருக்காரு. அவர் 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக 3 மேட்ச் விளையாடிருக்காரு. அஹமதுல்லா உமர் சாய் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 20 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் லேட்டஸ்ட்டாக எந்த T20 விளையாடலை. ஆனால் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்காரு. குல்புதீன் நபி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. அதில் 33 ரன் அடிச்சிருக்காரு, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கியூ அஹமத் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச் விளையாடி இருக்காரு. லேட்டஸ்ட்டாக 11 விக்கெட் எடுத்திருக்காரு. நவீன் உல்லக் மொத்தமாக 3 இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. அதில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபரீட் அகமது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1 இன்னிங்ஸ் தான் விளையாடி இருக்காரு. அதில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து ஃபரூக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மேட்ச் விளையாடி இருக்காரு. அதில் 3 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்காரு. இந்த பிளேயரில் நீங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் பிளேயர்லேருந்து நவீன் உல்லக் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கியூ அஹமத் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரஷீத் கானை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து முகமது நபி செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பேட்டிங் வரிசையில் ரஹமதுல்லா குர்பாஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அஸ்மதுல்லாவும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியன் தரப்புலேருந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, யசஸ்வி ஜெய்ஷ்வால், அடுத்து ரிங்கி சிங், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ஆவேஷ் கான், அர்ஷதீப் இவங்களை செலக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.